தனது கணவன் கல்வன் இல்லை என்று உரைத்து அந்த மதுரை நகரை எரித்தாலே கண்ணகி. அப்பேற்பட்ட வகையில் பிறந்தவள் அதை விட்ட கிடையாது. தனது கணவன் குஷ்டரோகி தெரிந்திருந்த கூட தலையில் சுமந்து கொண்டு தாசி வீடு சென்றாலே நலாயினி. அப்பேற்பட்ட பத்தினி வழியில் வந்தவள் தனது பாவி. சொல்லும் தவறு செய்யவில்லையா? தன்மானத்தை இயக்கவில்லையா? கொடியவரே, பெண்ணத்தை கிடைக்குவது பேயே, அதை குடியை கிடைக்குவத கோடாலை காம்பி. நீ எனக்கு மனைவியா? 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது, இப்பொழுது குழந்தை பிறந்து விட்டது. இதற்கு யார் காரணம்? கோவில் பூசாரி காரணம். கண்ணால் பார்த்து விட்டேன். உண்மை மறைக்கின்றாயா? ஏய், அது நல்லவளா நீ? ஏய், நீ எனக்கு மனைவியா? நான் உனக்கு கணவனா? கொடியவளே, அது என்ன மம்மதி நான் உனக்கு? ஒத்தையடி பாதையிலே ஒத்தையாய் போகுதம்மா உன்னோட வாடுதம்மா என்னோட
அக்கா வடிக்க வேண்டாமா அக்கா வடிக்க வேண்டாமா அடி நடந்த உண்மை தெரியுமா நடந்த உண்மை தெரியுமா என்ன அந்த கோயில் பூசாரி கூட அக்காளுக்கு கலந்து எத்தனைக்கு காலையா தெரியுமா தெரியாத படிக்கிற பத்தியா ஏன்டா தலை கொண்டு வாங்க வச்சேன் நீ தலை பண்ணி முட்டு குத்தாது அந்த பொம்பளை போட்டு முடிச்சாதான் ஒரு நாட்டுக்கு அவர் கணக்கு பத்தி கேவல பேசுறான் இத்தனை கேட தெரியுமா பெண்ணு வச்சுட்டாங்க அப்பா நீங்க தடை போட்டுக்கிறேன்னு வந்தா யார் பெண்ணு வாங்கிக்கிறா அந்த பொம்பளை பெண்ணு வாங்கிக்கிறா அந்த பொம்பளை நான் டர்ன்னு குத்து குத்து நீ நான் பெண்ணு வாங்கிக்கிறா பேசி முடிச்சாயா ஏன்டா குறுக்கு வந்த தெரியாது கேளுங்க
தெரியுமா? உன்னுடைய மனைவி நான் இருக்கிறேங்க. அப்படியா? ஒரு பெண்ணின் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படியா? அப்ப இருக்கும் பொழுது அவங்க யாரு? என்னுடைய கூட பிறந்த உடன்பிறப்பு என்னுடைய அக்கா. அப்ப இருக்கும் பொழுது தென்ன தெளிவாக நான் கேட்கிறேன். அக்கா என்ன தவறு பக்குவமா கேட்கிறேன். அவளை என்ன போல ஒரு பொம்பளை தான் சொல்ற பச்சடா. இவ தெய்வம் முகத்தை பச்சடா. தெய்வண்டா இவன். இந்த குடும்பத்தில் குத்து விளக்குடா இவன். காஞ்சில காமாட்சி தெரியுமா? அந்த காமாட்சி தான்டா. மதுரை மீனாட்சி தெரியுமா? காசி ரதாச்சா தெரியுமாடா? எந்த ஊரு அங்காளம்மா யா தெரியுமாடா? அம்மா தாயே, அங்காளம்மா தாயே, என்ன மட்டும் காப்பாத்து. என்னடாச்சு? அந்த கோயில போய் எப்படி பூஜை போறேன்னே தெரியல சாமி. ஒரே நெடியா ஐயா ஐயா நீங்க சென்று ஓய்வு எடுக்க நான் கேட்கிறேன். தெரியுமா? தெரியும். உனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். நான் கேட்கிறேன். பக்குவமா கேளு. பக்குவமா கேளு. இல்லைங்க, நான் கணவனே கற்கட்ட தெய்வமாக இருக்கின்றேன். அடா 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 அடா. பாத்தியா? பொம்பளையா பிறந்தா இவளை போல பிறக்கிற பத்திரிடா இவன் தெரியுமா? பத்தினியா எத்தனையும் யாரும் கிடையாது, கணவன் மட்டும்தான். கணவனே கண் கண்ட தேவை, மத்தவனா கொட்டா பின்னாடி யாரு கேளு. விடாத அவளை. பக்குவமா செய்யக்கூடிய நாய் தெருளு பால நாய் கூட அக்கா வாங்க அக்கா. அக்கா நான் யாரு? என் உடன் பிறந்த தங்கை. உன்னுடன் பிறந்த தங்கை நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் தட்டாமல் தடையில்லாமல் பதிலை சொல்லுவியா? தங்கச்சி, இதுவரை நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சது இல்லடி தங்க. நீ என்ன கேட்டாலும் நான் சொல்றேன். மறைச்சதே கிடையாதா? தங்கச்சி என்னத்தான் பேசுகிறது போலங்களோ அம்மா. நீ ஏறி வரல யாருக்கு இது வாங்குறான்னு தெரியல. அதிக மாப்பிள மாதத்துல மாட்டு வண்டி ஓட்ட குதிரை வண்டி ஓட்டா என்ன சொன்ன? குதிரை வண்டியில அக்கா அப்ப இருக்கவளை நான் தெல்ல தெளிவாக கேள்வி கேட்கிறேன். தெல்ல தெளிவா ஜிபேல ஸ்கேனரா அம்மா கிட்ட எத்தனை ஸ்கேனர் வச்சிருக்காங்க. ஏய் போன் பில ஒன் குட்டி போடு மேல போடு. அக்கா கிட்ட வாங்க. சொல்லுடி தங்க. என்ன பார்த்தா பயப்படாதுக்கா. நானும் ஒரு பொண்ணு தானே. சத்தியமா சத்தியமா இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஒத்து போறீங்க. சத்தியமா ரெண்டு பேரும் யார் தெரியுமா? அக்கா தங்கச்சி அழகா தங்கச்சி அக்கா மாமா என்ன அடி அடின்னு அடிச்சுட்டாருடி. ஏடி மாமாட்ட சொல்லி பேசுறது சேர்த்து வெடி தங்க. நான் சேர்த்து வாங்க டாபர் அக்கா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க. அக்கா உனக்கும் அக்கா சொல்லுடி. உனக்கும் அந்த கோவில் பூசாரிக்கு எத்தனை நல்லா நடக்குது? அடிச்சேன். எனது கோவில் பூசாரிக்கு எனக்கு கள்ளக்காதல
சத்தியமா சொல்லிட்டேங்க. உன்னுடைய தங்கச்சிக்கு அவனுக்கு மட்டும் சொல்லு. நான் எதுவும் பண்ண மாட்டேன். மாமா கிட்ட சொல்லு. அது எப்படின்னு உடச்சு விட்டுறோம். அப்படி பாவி. தொட்டு தாலி கட்டிய கணவரை கண்டு தெய்வமாக வாழ்ந்துட்டு வரணும். இதுவரை அப்ப எங்க அம்மா பலப்பற்றியா? நீங்க கனவுல கண்டு கண்டு தெய்வம் இருக்குதா? அம்மா கண்டுவிட தெய்வம். அக்கா சரி ஆனதாச்சு போனது போச்சு. போய்தாங்க உட்காருக்கா. பெண்ணு தெரிச்சுட்டு உட்காருடி. ஆயிரம் வாழ்க்கையில எப்படி சொல்றது கூட பிறந்த அக்கா. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில உயர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவருக்கு அந்த சிவாசம் அக்கா நான் சொல்வது எல்லாம் உண்மைத்தான். இப்ப மட்டும் காவல்கார ஓடுமா? அப்பப்ப வச்சுக்கிட்டு அப்பப்ப கைக்கு ஊர் உலகத்துல அக்கா தங்கச்சிங்க 1000 பேர் பார்த்திருப்பாங்க. ஆனா எங்களை போல ஒரு அக்கா தங்கச்சி இப்பதான் பார்க்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு சின்ன சொம்பு ஏத்தாண்டா தண்ணி பத்தாதுன்னு பெரிய சொம்பு போட்டு ஏத்தாதுங்க. அக்கா விட பெரிய சொம்பா ஆனா ரொம்ப பிடிக்குமா? அது உண்மைங்க. சின்ன சொம்பில கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா? அக்கா தண்ணிக்கா ஓ தண்ணிக்கா அக்கா தண்ணி தண்ணிக்கா Thank you.